நான் சொல்லி கொடுத்த மாதிரி படிச்சீங்கன்னா தான் எக்ஸாம் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஒழுங்கா படிங்கடா. ஓகே மிஸ். நூறுங்கடா. தங்கச்சி அப்பா உங்ககிட்ட 200 வாங்கி சொல்லிச்சு. தம்பிங்களா, இப்போ நீங்க நல்லா படிச்சீங்கன்னா தான் ஃபியூச்சர்ல நல்லா சம்பாதிக்க முடியும். இல்லனா யார்கிட்ட 200 கொடு 300 கொடுன்னு கையேந்தி தான் நிக்கணும். என்னையா சொல்ற இவ? ஒழுங்கா படிங்க. ஓகே மிஸ். இந்தானே 200 ரூபாய். உனக்கு ஒரு நாள் இருக்கு. The next day. உங்களை நம்பி தானே அனுப்பணும். இப்படி பண்ணி வச்சுக்கிறீங்க. தம்பி கோபப்படாதீங்க தம்பி. வெளியில தலை காட்ட முடியல. ஒரே அசிங்கமா இருக்குதியா, என் பொண்டாட்டி காரி துப்புறா. நிம்மதியா தூங்க கூட விட மாட்டானுங்க. கத்திக்கிட்டே இருக்கானுங்க. யார் இது? யார் இப்படி கத்திக்கிட்டு இருக்கா? ஐயோ, வேற போறோம், என்ன ஆக போதோ. பா, யார் பா இவங்க? எது கத்திக்கிட்டு இருக்காங்க? நம்ம டியூஷன்ல படிக்கிறாங்களா பசங்க, அவங்களோட பேரண்ட்ஸ் தான் போய். அதுக்குன்னு எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? யோ, உன் தங்கச்சி டியூஷன்ல படிச்ச பசங்க எல்லாம் ஃபெயில் ஆயிட்டாங்க. டியூஷன் சேர்க்கிறதுக்கு முன்னாடி 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனானுங்க. இங்க சேர்த்து வந்து 5 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனானுங்க. நான் சொல்லி கொடுத்த மாதிரி படிச்சீங்கன்னா தான் எக்ஸாம் நல்ல மார்க் எடுக்க முடியும். காசெல்லாம் திருப்பி குடியா. இவளு